வாங்க நம்ம இன்னைக்கு அமெரிக்காவில் இங்கே இருக்கிற மக்கள் எப்படி குளிர்காலத்தை அணுகிறாங்க, எந்த மாதிரி வின்டர் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ் எப்படி நடந்தது, ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும், இது போன்ற சுவையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க, இப்போ குளிர்காலம் அமெரிக்காவில் நவம்பர்லேருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இந்த 5-6 மாதம் கடுமையான குளிர்காலம். அமெரிக்கா கனடா 2 நாட்டிலையுமே இப்படி தான் இருக்கும். அமெரிக்காவோட வடபகுதி, வடகிழக்கு பகுதி, இந்த பகுதிகளெல்லாம் குளிர் கடுமையாக வாட்டி எடுக்கும். நமக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ், அது தண்ணீரோட உறைநிலை, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் 0 டிகிரி சி, அது நமக்கு தெரியும். இப்போ குளிர்காலத்தில் எப்படிப்பட்ட டெம்பரேச்சர் இருக்கும்னா, இந்த உறைநிலைக்கு கீழே -10, -20, -30, அதெல்லாம் கூட -30 இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த குளிர்காலத்தில் அமெரிக்க மக்கள் சந்திப்பாங்க. இவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போவாங்க அப்படின்னு பார்க்கலாம். குளிர்காலத்தில் வெளியில் எக்கச்சக்க பனிப்பொழிவு இருக்கும். அப்படியே உடனடியாக நம்ம வெளியிலலாம் போகிறது ரொம்ப கஷ்டம். வெளியே போகணுன்னாவே நமக்கு அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து ஆயத்தமாகணும். தேவையான வின்டர் கிளாத்ஸ், ஸ்வெட்டர், வின்டர் ஜாக்கெட், கைக்கு க்ளவுஸ், ஹேட் எல்லாம் போடணும். அதுக்கப்புறம் காரில் போகலான்னு பார்த்தா கார் முழுக்க மேலெல்லாம் ஸ்னோ கவராக இருக்கும். அந்த பனிப்பொழிவெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கார் எடுக்க முடியும், நம்ம வெளியில் பார்க் பண்ணியிருந்தோம்னா. அதனால வெளியில் போகிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப சுலபமாக இருக்காது. ரோடெல்லாம் கூட ஸ்னோ கவர்டாக இருக்கும். அந்த ஸ்னோவெல்லாம் நிறைய இடத்துல க்ளீன் பண்ணுவாங்க, இருந்தாலும் வண்டியெல்லாம் பார்த்து ஓட்டணும். அப்போ இங்கே இருக்கிற மக்கள் முக்கால்வாசிக்கு மேலே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அமையும். இது வின்டர் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற முதியோர்கள் இந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் கடுமையாகவே பாதிக்கப்படுவாங்க. வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால எல்லா மக்களுக்குமே இந்த வின்டர் ப்ளூஸ் ஓரளவுக்கு மேலே வரும். அதை இவங்க எப்படி எந்த மைண்ட் செட்டில் சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு தான், பேக்கிங். ஆமாங்க, இந்த குளிர்காலத்தில் அமெரிக்க மக்கள் நிறையவே பேக்கிங்கில் ஈடுபடுவாங்க. பேக்கிங்கில் நிறைய புது புது ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பேக்கிங் பக்கெட் லிஸ்ட்டே வச்சுட்ருப்பாங்க. கோடை காலத்தில் பேக்கிங் அவ்வளோவா நடக்காது, பார்பெக்யூ அதான் செய்வாங்க. குளிர்காலத்தில் அதிகமாக பேக்கிங், ப்ரௌனீஸ், குக்கீஸ், பிஸ்கட்ஸ், விதவிதமான கேக் எல்லாமே நிறைய பேக் பண்ணி வீட்டையும் நல்லா வார்மாக வச்சுப்பாங்க. அவங்களும் நல்லா சுவையாக ருசியாக சாப்பிடுவாங்க. இங்கே எல்லார் வீட்லேயும் பேக்கிங் அவன் இருக்கும். மேலே ஸ்டவ் டாப் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அவன் இருக்கும். அதனால் இங்கே பேக்கிங் செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. எல்லார் வீட்லேயும் அந்த பேக்கிங் அவன் கண்டிப்பாக இருக்கும். அலுவலகங்களில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் எப்படி தீபாவளினா நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு, அதிரசம், ஸ்வீட்ஸ்லாம் அக்கம் பக்கம் கொடுப்போம், கூட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த குளிர்காலத்தில் அமெரிக்காவில் இருக்கிற அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கூட வேலை செய்கிறவங்க அவங்க வீட்டில் பேக் பண்ணி கொண்டு வருவாங்க, ஆஃபீஸ்க்கு கொண்டு வருவாங்க. குக்கீஸ், கிறிஸ்மஸ் குக்கீஸ் இதெல்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. நிறைய கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஒரு பொது இடத்துலையும் வைப்பாங்க, யார் வேணால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இது நிறைய நடக்கும். கடைகள்லேயும் இந்த குளிர்காலத்தில் தான் புதுவிதமான பேக்கிங் ஐட்டம்ஸ் கிடைக்கும். மற்ற காலங்களில் இந்த அளவுக்கு கேக்ஸ், குக்கீஸ் எல்லாம் கூட விற்பனை ஆகாது. குளிர்காலத்தில் தான் நிறையவே விற்பனை ஆகும். மொத்தத்தில்
பேக்கிங்க்கு ஏற்ற காலம் குளிர்காலம். அதில் இங்கே இருக்கிற மக்கள் அதிகமாகவே ஈடுபடுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. குளிர்காலத்தில் பகல் பொழுது ரொம்ப குறைவாக இருக்கும். சாயங்கால வேலைகளில் ரொம்ப சீக்கிரமாகவே இருட்ட ஆரம்பிச்சிடும். இருட்டாக இருக்கும். வெளியிலலாம் பார்த்தோம்னா ஆள் ஆரவாரமே இருக்காது. ஒரே இருட்டாக இருக்கும். யாரையும் பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியவும் சரி அழகாக மின் விளக்குகளால் ஜோடிச்சு வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அலங்கார மின் விளக்குகள் மாட்டி வைப்பாங்க. சாப்பாட்டு மேஜையிலலாம் கேண்டில்ஸ், மெழுகுவத்தி விதவிதமாக அழகழகாக இருக்கும் இல்லையா, அதில் சென்டட் கேண்டில்ஸ் அதெல்லாம் நிறைய வைப்பாங்க. அப்புறம் ஒரு லைட் மியூசிக் வைப்பாங்க. மொத்தத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இதை லைட் தெரப்பின்னு கூட சொல்கிறாங்க. மொத்தத்தில் அந்த இருட்டின அப்புறம் கூட நம்மளை நல்ல ஒரு நல்ல மைண்ட் செட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த மின் விளக்குகள் ரொம்பவே இங்கே பயனுள்ளதாக இருக்குது. அழகாக அலங்காரம் பண்ணி அதை நல்ல ஒரு இசையோடு அதை ரசிப்பாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற மக்கள் என்ன முக்கால்வாசி பேருக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கும். ஏதாவது ஒரு புத்தக வாசிக்கிற பழக்கம் தினமுமே கூட வாசிப்பாங்க. குளிர்காலத்தில் ஒரு 2 வாரம் முக்கால்வாசியான அலுவலகங்களுக்கெல்லாம் கட்டாய விடுமுறை இருக்கும். நிறைய நேரம் வீட்டில் இருக்கிற மாதிரி அமையும். அப்போது புத்தகம் வாசிக்கிறதுல அவங்க அதிக அளவில் ஈடுபடுறாங்க. ஒரு வருஷத்தில் இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் புத்தகம் வாசிக்கிறாங்கன்னு கணக்கெடுத்தா அதில் அவங்களோட வாசிப்பு நேரம் குளிர்காலத்தில் தான் மிக அதிகமாக இருக்கும். நிறைய புத்தக குழுக்கள் இருக்கும். அது ஆன்லைன் வர்ச்சுவல் புக் கிளப்ஸாக கூட இருக்கலாம், இல்லைன்னா இன்பர்சன் புக் கிளப்ஸாக கூட இருக்கலாம். அவங்க அங்கே படிக்கிற புத்தகங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணிப்பாங்க. மற்றவங்க வாசிக்கிற புத்தகங்கள் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. புத்தகம் வாசிக்கிறதுல நிறைய மக்கள் ஈடுபடுவாங்க. அடுத்து எப்படி பொழுது கழிப்பாங்க, இந்த வின்டர் ப்ளூஸை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், டிவி பார்க்குறது. ஆமாங்க, குளிர்காலத்தில் அமெரிக்க மக்கள் அதிக நேரம் டிவி பார்ப்பாங்க. நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இங்கே பார்க்குறதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10-20% குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த குளிர்காலத்தை நம்பி தான் நிறைய இதுவரை நம்ம இந்த வின்டர் ப்ளூஸை அமெரிக்க மக்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்ச காலம் எது? எந்த காலம் ரொம்ப பிடிக்கும்? கோடை காலமா, மழை காலமா, குளிர்காலமா? அந்த காலத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் வெயிலோ குளிரோ பனியோ மழையோ நம்ம மனசை எப்போவுமே குதூகலமாக வச்சுருந்தோம்னா எல்லா காலமே நமக்கு நல்ல காலம்தான். சரி, மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.